நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல, இதிகாசங்களிலே கர்ணன் துரியோதன நட்பு நீங்கள் எல்லாரும் அறிந்தது தான். கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. எடுக்கவோ கோர்க்கவோ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அனைவரும் உணர்ந்தது. செஞ்சோற்று கடன் தீர்க்க அந்த பக்கம் போயிட்டான் கர்ணன். நட்பு கடைசி வரை கூட நின்றான். அதுதான் சிறப்பு. அற்ற குலத்து அருநீர் வரவேல் உற்றுழி தீர்வார் உறவல்லர் அக்குலத்தில் கொட்டி மாம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு. அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான நட்பு. பணம், காசு, செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, பதவி இருக்கின்ற பொழுது வந்து ஒட்டி கொண்டு சாதித்து விட்டு அவைகள் இல்லை என்ற பொழுது அவனை விட்டு விலகக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தால் அது உண்மையான நட்பு கூட்டம் அல்ல. அவர்கள் எல்லாம் விளக்கப்பட வேண்டியவர்கள், தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லி தருகிறது. அதே போல கர்ணன் கடைசி வரை துரியோதனன் அவன் யாராக இருந்தாலும் நான் கடைசி வரை அவனோடு தான் இருப்பேன் என்று சொன்னான் என்றால் சிறந்த நட்பு. கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் நட்பு எல்லாம் அறிந்தது, தமிழறிஞர்கள் எல்லாம் அறிந்தது. பிசிர் என்கின்ற ஊர் பாண்டிய நாட்டிலே. ஆந்தையார் அவருடைய பெயர், பிசிர் ஆந்தையார். கோப்பெருஞ்சோழன் உரை தலைவராக கொண்டு ஆண்ட சோழ மன்னன். ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை, ஆனால் நட்பு. அவரை பற்றி இவர் கேள்விப்படுகிறார், இவரை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். இருவரும் நட்பு உள்ளத்தோடு செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் பார்ப்போம் என்று ஆசையோடு இருக்கிறார்கள். அந்த நிலையிலே கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு இன்னல் வருகிறது, ஒரு துயர் வருகிறது. தன்னுடைய பிள்ளைகளே அவரை எதிர்த்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துணிகிறார்கள். அவன் வெறுத்து போய் மனம் நொந்து போய் வடக்கிருந்து உயிர் விட நினைக்கிறார். வடக்கு திசையை நோக்கி தவம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை விடுவது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்காக பிசிராந்தையார் என்னுடைய நண்பர் வருவார், அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அவர் வருவார், என்னோடு இருந்து என்னோடு அவரும் வடக்கு இருப்பார், நாங்கள் இருவரும் ஒன்றாக உயிர் நீர்ப்போம் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னது போல பிசிராந்தையார் என்கின்ற புலவர் வருகிறார். தன்னுடைய நண்பனுக்காக அவரும் இவரும் சேர்ந்து இருவரும் ஒன்றாக உயிரை நீத்தார்கள் என்று. அதுதான் நட்பினுடைய ஒரு ஆழம். அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் வரலாற்றிலே. கபிலர் பாரியினுடைய நட்பு, ஔவையார் அதியமானனுடைய நட்பு, வரலாற்றிலே கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவர்களுடைய நட்பு, என்னை கவர்ந்த ஒரு நட்பு. அது நடந்ததா இல்லையா என்பது அது சிலருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகையான மார்க்கங்களை சொல்வார்கள். இறைவனை அடையக்கூடிய வழி, முக்தி பேரை பெறக்கூடிய வழிகள், மீண்டும் பிறவாத ஒரு நெறியை தரக்கூடியவை 4 வகையான மார்க்கங்கள். தாச மார்க்கம், இறைவனுக்கு தொண்டனாக இருந்து சேவை செய்வது. நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பறை போல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நெந்தன் இணையடி நீழலை என்று பாடி தன்னை இறைவனுடைய தொண்டனாகவே கருதி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று உழவார பணியை செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்து மீண்டும் பிறவா நெறியை எழுதிய நாவுக்கரசர். தாசமார்க்கம். சற்புத்திர மார்க்கம், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி உயிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவை என்று பாடி தன்னை இறைவனுடைய பிள்ளையாக கருதி அடுத்த பிறவியை தவிர்த்த தமிழ்ஞான சம்பந்தன், முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய காழி திருஞான சம்பந்தர் பிள்ளையாக தன்னை கருதினார். அப்ப தாசமார்க்கம், சற்புத்திரமார்க்கம், சகமார்க்கம், நடுப்பில் ஒன்று வருது பாருங்க மூன்றாவதாக. அதுதான் நம்மை இறைவனுடைய தோழனாகவே கருதி அவனோடு ஒன்றுவது. அதுதான் ரொம்ப உயர்ந்த அழகம். ஏங்க, இறைவனையே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுனா அது திருவாரூர்ல இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமானே தூது செல்லுகிறார் பறவை நாச்சியாரிடம். ஒன்றும் இல்லை முத்துக்கருப்பா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் ஒரு அழகான பெண்ணை பார்த்து காதுகிறார். கற்பகத்தின் பூங்கோம்போ காம்பந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமர்ந்து விற்குவலை பவளமலர் மதிகூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவனருளோ அரியேன் என்று அதிசயித்தான் என்று
அவருடைய அழகு. சேக்கிழார் எழுதுவார், அப்பா அந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. ஆனால் இப்போ சொல்கிறது யார்? தூது போகிறதுக்கு ஒரு ஆளை தேடுறார். சிவபெருமான்ட்டே சொல்கிறாரு, எனக்காக போய் காதில் சேர்த்து வைக்கின்றார். எவ்வளோ பெரிய ஆளுங்க சிவபெருமான், உங்களுக்கு தெரியும் பா. அவருடைய பெருமையை நான் சொல்லணுமா என்ன? மூவுலகையும் படைத்து காத்து அருளக்கூடிய ஒருவன், எல்லாரையும் ஆளக்கூடிய அவனே தெருவில் இறங்கி போய் தன் நண்பனுக்காக தூது போனான் என்றால் நட்பினுடைய சிறப்பல்லவா இது? அதனாலதான் தேன்படிக்கும் அமுதாம் உனது திருப்பாட்டை நான் படிக்கும் என்னை நான் மறவே, என் நா ஒன்றோ படிக்கும் என் நூன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர் படிக்கும் உயிருக்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகை என்று சுந்தரருடைய திருப்பாட்டை வள்ளலார் பாடுகிறார். சுந்தரருடைய திருப்பாட்டு மட்டும்தான் திருப்பாட்டு, மற்ற பாட்டெல்லாம் தெருப்பாட்டு என்கிறார் வள்ளலார். அது சொல்றார், அவருடைய பாட்டை படிக்கின்ற போது என்னுடைய உடம்பு படிக்கிறது என்கிறார். நாக்கு மட்டும் படிக்கவில்லை, என் நா ஒன்றோ படிக்கும் என் ஊன் படிக்கும் உடம்பு படிக்குதான், உளம் படிக்கும் மனசு படிக்குது, உயிர் படிக்குன்றாரு. என்னுடைய உயிர் படிக்குது, உயிருக்கு உயிரும் தான் படிக்கிறார். ஆக இதுவரையிலும் அந்த பொருளை நான் தேடி அடைகிறார். ஆன்மா என்கிறார்கள், அது ஜீவன் என்கிறார்கள். அது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியது. அதுதான் ரொம்ப ஆழமாக சென்று உள்மையம் வரை சென்று யாரும் எட்ட முடியாத ஒரு நிலை வரையிலும் சென்றது எது என்றால் சுந்தரருடைய திருப்பாட்டு. யாருக்கு? வள்ளலாருக்கு என்று சொன்னால், அப்போ அந்த நட்பினுடைய பெருமை இப்படி நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அதை மாதிரி ராமனுக்கு கிடைத்த நட்புகள்ல முதல் நட்பு குகனுடைய நட்பு. இப்பதான் முன்னுரைக்கே வந்திருக்கேன். அப்பா நீ இப்பதான் முன்னுரைக்கே வந்திருக்கியப்பா, நீ எப்ப பேச்ச முடிக்க போறேன்னு தெரியலையே, போற போக்கு பார்த்தா மணி 10:30 ஆகிடும் போல இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நட்பினுடைய சிறப்பு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இவைகள் எல்லாம் குகனும் ராமனும் பழகிய போது சிலவை அதிலே வருகின்றன. ஒன்றும் இல்லையா, திருவள்ளுவரை பற்றி சொன்னார், நம்ம அமைச்சர் கூட சொல்லிட்டு போனார், ஐயாவுக்கெல்லாம் தெரியும். 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார் இல்லையா? நட்புக்காக மட்டும் 40 குறள் எழுதுகிறார். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு ரொம்ப முக்கியம். நாம கடைசி வரையில் நிம்மதியா இருக்கணும், வெற்றியாளனாக சாதனையாளனாக வர வேண்டும், நமக்கு எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது என்று நாம் நினைத்தால் நாம் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நண்பனை நாம் கொண்டாட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன்கிட்ட நட்பு வச்சுக்கணும். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர், அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கவிச்சடர் ஐயா அவர்களே. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். சொல்றாருங்க, உனக்கு ஒரு கேடு வந்து விட்டால் அதனால கூட உனக்கு ஒரு பயன் இருக்குடா. என்ன தெரியுமா? எவன் உண்மையான நண்பன் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நீ கண்டுபிடிச்சிடலாம். ராஜமூர்த்திக்கு நாளைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்களாமே, 2-3 நாளில் ஜெயிலுக்கு போறாங்களாம் அப்படின்னால வீட்டு வாசல் டேய் அவனுக்கு ஃபோன் கின் பண்ணிடாத. ஏன்? அவனுக்கு ஃபோன் பண்ணவன்லாம் போலீஸ் ஃபோன் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானால கைண்டு ஓடிடுவான். அப்போ சே அவனாடா அவன்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா. ராஜமூர்த்தியில் அந்த மாதிரி ஆள் கிடையாதுடா. அவன் சே நல்ல மனுஷன்டா, அவன் மனித தன்மையோட வாழ்ந்தான். ஒரு சில பேர் சொல்லுவான்ல கடைசி வரையிலும் நம்ம கூட இருப்பான் பாருங்க. அந்த மாதிரியான உண்மையான நட்பு எது என்பதை நான் நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளலாம். கேட்டின்னு உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். மறுவுக மாசற்றார் கண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதுதான் குகன் ராமன்ட்ட பார்த்தது. அவன் சாதாரண ஒரு வேட்டுவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன்றான். 1000 நாவாய்னா சின்ன கப்பல். அது என்னென்ன அம்பி என்கிறார். இந்த கப்பலுக்கு மட்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்களேன். கம்பன், ஆக அதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா? அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், தமிழிலே ஒருவன் வார்த்தை வளத்தை பெற வேண்டுமானால் அவன் 2 நூல்களை நன்றாக படிக்க வேண்டும் என்றார். ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று திருவாசகம். இது 2ஐயும் வள்ளுவர கற்றவன் எந்த மேடையிலும் அழகிய தமிழிலே பேசுவான் என்று. அப்போ 1000 நாவாய்களுக்கு தலைவன். நாவாய் என்பது அழகான சிறிய கப்பல். அவன் மறுவுக மாசற்றார் கேண்மை. அவனுக்கு கருணாமூர்த்தியாகிய, இங்கே பேசும்போது சொன்னார்கள், நடையில் நின்றுயர் நாயகன் தேரினன் அமரருக்கெல்லாம் தேவராம் தேவராகி அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னோ. ஆறுகோள் சடிலத்தான மயனும்
ஆதி என்றுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா அப்படின்னு ஒரு பாட்டில் கம்பர் எழுதுகிறார்னா என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் ராமன் அங்கே இருக்கின்ற போது அவரோட அவதார புருஷன், அவரோட கடவுள் திருமால். ஆனால் பிறப்பெடுத்து இங்கே பூமியிலே வந்த பிறகு ஒரு மனிதனாக நடக்கிறான். சீதையை திருமணம் செய்கிறான். இலக்குவன், பரதன், சத்ருகணன் போன்ற சகோதரர்களை பெறுகிறான். அது மட்டுமில்லாமல் இந்த குகன், சுக்ரீவன், விபீடனன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களையும் பெறுகிறான் என்கின்ற பொழுது அவர்களோடு இணங்கி வாழ்ந்து அரவணைத்து அவர்களை தகுதி பார்க்காமல், யார் என்று பார்க்காமல், அவர்களுடைய அன்பை மட்டும் பார்த்து அந்த நட்பை வளப்படுத்திக் கொள்கிறான் என்றால் அதுதான் ராமாவதாரத்தினுடைய சிறப்பு. குகனோடு ஐவரானோ முன்பு, பின்பு குன்று சூழ்வார் மகனோடு அறுவனானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர்ந்த காதலையே நின்னோடு எழுவரானம் புகழரும் கானம் தந்து புதல்வரார் பொழிந்தான் நுந்தைங்கிற ஒரு பாட்டு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். யார் யாரு? நான், பரதன், இலக்குவன், சத்ருகணன். எங்களோடு சேர்த்து குகன் வந்தான், ஐவரானோ, பின்பு சுக்ரீவன் குன்று சூழ்வார் மகன் அவனோடு அறுவரானம் அகனமர்ந்த காதலைய, யாரோ இவனை பார்த்தா விபீடனன, நின்னோடு சேர்த்து எழுவரானம் புகழரும் காணம் தந்து. அங்க பாருங்க, புகழவரார் புலிந்தான் நுந்தை உங்கப்பான்ற. ஆனா நுந்தை உங்க அப்பா யாரு? தசரதன். யாரு அப்பா? விபீடனுக்கு அவர் அப்பா இல்ல, இவருடைய தந்தை அவனுடைய தந்தை என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான, அது எப்படி சொல்லுவது, ஒரு பாச பிணைப்பால் பிணைந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த நட்புறவிலே ஆழங்கண்ட நட்பு. அதிலே முதலாவதாக வந்த நட்பு தான் குகனுடைய நட்பு. இந்த நட்பிலே குகன் ராமன் மீது அளவற்ற அன்பு செலுத்துகிறான். ஒரு இடத்துல சொல்றான், உனக்காக ராமபிரான் சொல்றான், எந்த பொருளை வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நான் கொண்டு வருவேன் என்றான். அது வானகத்தில் இருந்தாலும் சரி, அது வேற்று உலகத்தில் இருந்தாலும் சரி. பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பக்தி. அதை நான் கொண்டு வந்து உன்னிடத்திலே சேர்ப்பேன், இல்லாவிட்டால் நான் உயிரையே விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பக்தி, ஒரு ஆழமான ஒரு நட்பு. இதுல என்ன சொல்றாருன்னா, கம்பர் தமிழருடைய பண்பை திறம்பட எடுத்து காட்டுகிறார். குகனை போன்ற எளியவர்கள், அவன் வேட்டுவ தலைவன், அவன் ஒரு அவதார புருஷன், கருணாமூர்த்தி, தயாளர், அறத்தினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடியவள். அவனை காண செல்லுகின்ற போது கைப்பொருளாக, கையுறையாக தேனையும் மீனையும் கொண்டு செல்கிறான். என்ன ஒரு அன்பு! சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போனோம்னா, நான் சொல்றது உண்மையான பெரிய மனிதர்கள், வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது இப்போ வரும்போது நல்ல பண்பு, ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து பரிசா கொடுக்குறாங்க. இப்போ நானே ஐயா கவிதை பித்தன் அவர்களை அவர்களுடைய இல்லத்திலே சந்திக்க போனால் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து போய் தருவதுதான் மரியாதை, அதுதான் பண்பு. ஒருவரை நலம் விசாரிக்க சென்றால் உடல்நிலை சரியில்லை என்றால் பழங்களை வாங்கி கொண்டு செல்லலாம், இல்லது அவருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை, அது சிறிய பொருளாக இருக்கலாம், எந்த பொருளையாவது அன்பினுடைய அடையாளமாக கொண்டு செல்வது. அப்படி பார்க்கின்ற பொழுது குகன் ராமனை பார்க்க செல்கின்ற பொழுது அவன் என்ன சாப்பிடுவான், என்ன சாப்பிட மாட்டான் எதுவுமே தெரியாம, அவர் மீன் சாப்பிடுவாரா? ராமன் மீனை சாப்பிட முடியுமா? ஆனால் கையுறை பொருளாக தேனையும் மீனையும் எடுத்து போகிறான். அதற்கு ராமர் என்ன ரியாக்ஷன் செய்கிறார் பார்க்கிறார். என்ன எடுத்துட்டு வந்திருக்க? சாதாரண சில பேர், நான் எதை சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? மீன், அந்த நாத்தமே எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, இதை போய் எனக்கு எடுத்துட்டு வரலாமா? நீ அறிவு இருக்கா? சில பேர் கேட்பான், கேட்கக்கூடிய நபர்கள் உண்டு. ஆனால் ராமன் அறத்தினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடியவன், பண்பினுடைய சிகரமாக இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான், அன்போடு நீ எடுத்து வந்த இந்த பொருள்கள் எல்லாம் அமிர்தத்தை விட சிறப்பானவை, இது எனக்கு மாறுபட்டது அல்ல. அதனால் சொல்றான், இவற்றை நாம் உண்டோம் என நீ கொள்க, நீ கருதி கொள்க, இதை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று நீ எண்ணிக்கொள்க. என்னங்க ஒரு பண்பு! இப்ப அதுதாங்க நட்பினுடைய சிறப்பு. கிட்டத்தட்ட அம்மா அது வந்து கங்கை படலாம், கங்கை கான் படலாம், குகப்படலாம், இது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தா கிட்டத்தட்ட 150 பாட்டில் இந்த சிறப்புகள்லாம் வருது. அதில்
குகன் ராமன் மீது காட்டியவைகளில் இவைகள் எல்லாம் மிக மிக அழகாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? பிச்சராமண்ண பேச்சினன் இந்திரம் வச்சிராயுதம் போலும் மருங்கினன். வச்சிராயுதம் இந்திரனுக்கு இருக்குது. வச்சிரம்னா வைரம், வைரத்தை போன்ற உறுதியான இடையை உடையவன். பித்தன் மாதிரி பேசிட்டு இருப்பானா. அவன் பேசுறதெல்லாம் ஒன்னோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல. அவன் என்னடா ஒன்று கிடக்க ஒன்று உளறான், இதான் சரியான வார்த்தை. அவன் என்ன ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறான். அவன்கிட்ட குகனுடைய படலத்தை பேச வந்தான். ராமனுக்கும் குகனுக்கும் உள்ள நட்பை பேசாமல் சம்பந்தம் இல்லாமல் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறான்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். குகன் மனதால் நல்லவன் சொல்லுகிறார் பாருங்கள். பொய் நீங்கிய மனத்தினன், கம்பர் தான் சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு பாட்டில் சொல்ற பொய் நீங்கிய மனத்தினன், யானை போல் சுற்றத்தாரை கொண்டவன், யானை கூட்டத்தை போல் சுற்றத்தாரை கொண்டவன், 1000 ஓடங்களுக்கு தலைவன் அறிபதி, தூய கங்கையினுடைய ஆழம் அறிந்தவன், நாய்களை உடையவன், வேட்டை நாய்களை உடையவன். ஏங்க, வேட்டை நாய்களை உடைய ஒரு வேட்டுவனை ராமன் தன்னுடைய தோழனாக அரவணைக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்பு அவர்களுடைய நட்பு. தூடி, ஊதுகொம்பு, துந்துபி போன்ற இசைக்கருவிகளை தன் வசம் வைத்திருக்கக்கூடியவன் குகன். ஏன் நாம் இந்த நட்பை போற்றுகிறோம் மெச்சுகிறோம் என்றால், அன்பால் உடன்பிறப்பு என்கின்ற ஒரு உறவு முறையை ராமன் கொண்டு வருகிறான். ராமனுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? எவர் ஒருவர் தலைச்சிறந்த தலைவராக இருக்க முடியும்? ஒண்ணு வேணாம், பிராக்டிக்கலா வாங்க, அரசியலுக்கே வாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க சிம்பிளா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆனா குகன் சிறு துரும்பு அல்ல. இவன்ட்டு 5 லட்சம் வேடர்கள் இருக்காங்களாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்ற 5 லட்சம் வேடர்கள் இருக்கிறாங்க. அப்போ வேட்டுவன் அவன் தேனை மீனையும் கொண்டு வந்து தந்தாலும் அவன் சொல்றான், நீ என்னோடு இருக்கணும்ன்றான், நான் உன்னோடு வரும்ன்றான். அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதுக்கு சில இடத்துல அழகாக விளக்கம் தருகிறான் ராமன். அப்போ இழந்த அந்த நாட்டை மீள வேண்டும், திரும்பவும் நான் அயோத்திற்கு செல்ல வேண்டும், நம்முடைய தந்தை சொன்ன அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்போடு ஒரு சாதாரண வேட்டுவ குலத்திலே பிறந்த அந்த குகனையும் கூட தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதுதான் ராமருடைய சிறப்பு. ஒரு இடத்துல சொல்றார், கோதைவில் குருசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான், சீதையை நோக்கி தம்பி திருகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் வளர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்தி நீ எம்மோடு என்றான். ஆஹா, அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, கருணையின் மலர்ந்த கண்ணன் யார்? ராமன். அவன் சொல்லுகிறான், கோதைவில் குரிசில் அண்ணான், அவன் தான் ராமன். கூறிய கொள்கை கேட்டான், அவன் சொல்றதை கேட்டு சீதையை நோக்கி தம்பி லக்குவனை நோக்கி தீரா காதலன் ஆகும். இவன் நம்மீது மாறாத பற்று வைத்திருக்கக்கூடிய அளவற்ற அன்பு செலுத்தக்கூடியவன் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப, எல்லாவற்றையும் விட சிறப்பாக இனிமையாக திகழக்கூடிய நண்பா இருத்தி ஈண்டு எம்மோடு என்றார். நீ என்னோடே இருந்துட்டு போ, என்னோடே இரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ராமர் போன்ற அந்த உத்தம புருஷர்களுக்குத்தான் கிடைக்கும், சாதாரண மனிதர்களுக்கு இருக்காது. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடிய குணம் என்பது ராமனிடத்திலே கிஞ்சிற்றும் இல்லை, எல்லளவும் இல்லை, எல்லோரையும் மதிக்கக்கூடிய பாங்கு. அவன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் நீங்க பேசுகின்ற அருமையாக சொன்னார், சுக்ரீவனுடைய படைதான் ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்று. ஆனால் குகனை பற்றி இந்த 6 தலைப்பிலே இல்லை, நானே பார்த்து விட்டேன். ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக குகனையே காட்டவில்லை என்றால் குகனை ஒன்றே ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட குகனையும் ராமன் தன்னுடைய தம்பியாக கொள்ளுகிறான். அதுதான் ரொம்ப அருமை. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, ராமர் அவன் இப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது சொல்றாரு, அன்னவன் ஒரே ஏலா அமலனும் ஒரே நேர்வான் என் உயிர் அணையாய் நீ. பா, இங்கே தாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இதுதான் கம்பருடைய பிரம்மாண்டம். நீங்க சங்கர் படத்தை தான் பிரம்மாண்டம், இங்க ஐ படம் இந்த படம் காதலன் படம் பிரம்மாண்டம். இவர் அந்த காட்சியிலேயே பிரம்மாண்டத்தை, அதாவது கவிதையிலேயே பிரம்மாண்டத்தை தந்தது எனக்கு தெரிந்து கவிதை உலகிலே கம்பன் ஒருவன் தாங்க. என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான். ஆஹா, யார சொல்றார்? இளவல் உன் இளையான். லக்குவன் என் தம்பி, உனக்கு தம்பிடா. என்னங்க இது இப்படி சாதாரண சொல்ல முடியுமாயா? சும்மா உதட்டளவில் சொல்லிட்டு போறதில்லை, அப்படி சொல்ல மாட்டார் ராமர். சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. என் தம்பிடா முத்துராஜா, என் தம்பி
உனக்கு தம்பியா? அவர் அந்த உண்மையை கூட பிறந்தவர் வச்சுக்க. உன்கிட்ட பார்த்து சொல்கிறேன், அவர் எனக்கு தம்பி இல்லை, உனக்கு தம்பின்னா அப்போ உனக்கும் அவருக்கும் என்ன நெருக்கம் வந்திருக்கணும். ஆஹா, இதெல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பாருங்க. நன்னு தயவல் நின் கீழ் நளிர் கடல். அவ சொல்றா நன்னு தயவல்னா இவன் சீதை. அவ யார்? உனக்கு உறவுடா குகன்ட்ட. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. தன்னுடைய மனைவியை உனக்கு இவள் உறவு, சகோதரியாக வைத்துக்கொள், எப்படி அன்னையாக கருதிக்கொள், இவள் உனக்கு உறவு. நளிர் கடல், நிலம் எல்லாம் உன்னுடையது. அதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். இங்க தாங்க ராமருடைய தலைச்சிறந்த பண்பு. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன்னா, நீ செய்யக்கூடிய அந்த வேட்டுவ தொழில் எனக்கு வேறானதல்ல, நீ செய்கின்றாய் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக எனக்கு அந்த வேலையை நீ தந்தால் அந்த வேலையை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தி சொல்லுகிறார் என்றால் இதுதான் கம்பராமாயணம். இது போன்று ஒப்பற்ற பண்புகளை கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். எனக்கு சில இடத்துல இந்த அண்ணா தீயிட்டு கொளுத்துறது, தீ பரவிட்டு சொன்னதுலாம் அவர் சில காரணங்களை காட்டுகிறார், முற்போக்கு சிந்தனையில் சொல்லுகிறார், சில கற்பனைகளை சொல்லுகிறார் என்றாலும் கூட மானுடாக பிறந்த ஒவ்வொருவரும் அந்த பண்பினுடைய உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்ரீராமர் என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கிறதே அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அது சொல்றான் குகன் சொல்றான், கடைசியில் இவர் போகும்போது என்ன இங்க விட்டுட்டு போகாதீங்க, நானும் உங்க கூட வரதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி எல்லாருக்கும் தோணாது. ஏங்க அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், குகனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அவனுக்கு தனியாக ஒரு பெரிய ராஜாங்க சிருங்கி பேரன் என்கிற நகரையே அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல உள்ளவன், கங்கையினுடைய ஆழமறிதான் அவனுக்குன்னு ஒரு 5 லட்சம் வேடர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பில் உள்ளவன் ராமர் போகும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது நானும் அவன் கூட வாரன்னு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க ராமர். அதுதான் நட்பினுடைய சிறப்பு. அதனுடைய சிறப்புன்னு சொன்னல, அதுல தான் இங்கே வருது. என்ன சொல்றாருன்னா, அங்கு உள்ள கிளை காவருக்கு அமைதியின் உளன் தம்பி. எங்க அயோத்தியில எங்களுடைய அரசை ஆள்வதற்கு அங்க யார் இருக்கானா, தம்பி பரதன் இருக்காண்டா. இங்கு உள்ள கிளை காவருக்கு யார் உலா? இங்கு என்னுடைய சொந்தம்ன்றாய். கிளை, கிளைன்னா சுற்றம், நட்பு, சொந்தக்காரவங்க, கிளைஞர் அப்படிம்பாங்க தமிழ்ல. நல்ல வார்த்தைங்க. எனக்கு தெரியுது தமிழிலே இருக்கக்கூடிய இது போன்ற சொற்கள் பிற மொழிகளிலே இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் பாரதியை போல நிறைய 12 மொழி 13 மொழிலாம் படிக்கல. ஆனால் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் அமைச்சர் பேசும்போது சொன்னார்ல, இதையெல்லாம் படித்து விட்டு தான் சொல்லியிருப்பாரோ. இங்கு உள்ள கிளை காவருக்கு யாவர் உள்ளார்? உன்னுடைய சுற்றத்தாரை பாதுகாப்பதற்கு உன்னை விட்டவர் யார் உள்ளார்? உரை செய்யாய், சொல்லு சொல்லுப்பா சொல்லு. அங்க அவன் பரதன் இருக்கான் அயோத்தியை காப்பாத்த, இங்க யார் இருக்கா சொல்லு. உன் கிளை எனது அன்றோ. டா டா டா, என்னங்க அது ஒரு இன்டிமேசி. உன் கிளை எனது அன்றோ. டேய், உனக்கு சொந்தக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? எனக்கு சொந்தக்காரங்கள நான் பார்க்க வேண்டாமா? அப்ப நீ இங்க இருந்து நீ அவங்கள பார்த்துக்க வேண்டாமா? உனது கிளை எனது அன்றோ, உரு துயர் உரலாமோ அவர்கள் கஷ்டப்படலாமோ, என் கிளை இது கா என் ஏவலின் இனிது. என்னுடைய சுற்றம் இவர்களை நீ காப்பாற்று, இது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்று நீ அதை ஏற்றுக்கொள் என்று ராமன் குகனிடம் சொல்லுகிறான். அதை குகன் அன்போடு ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற பொழுது ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பினுடைய ஒரு ஆழம், அந்த நட்பினுடைய வலிமை நமக்கு புலப்படுகிறது. இன்னொரு இடம் இதுதான் ஐயா கவிச்சுடர் அவர்களே கம்பராமாயணத்தை 10வது படிக்கும்போது எங்களுக்கு வந்த பாடம், அது பாடத்திட்டத்தில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நான் 1980 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இதுலேயே வருது. குகப்படத்தில் 2-3 பாட்டு. என்ன ஆகுதுன்னா, ராமன் சீதை லக்குமணன் எல்லாம் கங்கை கரையை வந்து விடுகிறார்கள். கங்கை கரையிலே இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போடும். அந்த நேரத்தில் பரதன் என்ன செய்கிறான்னா, நாம் தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்பா தப்பு பண்ணிட்டாரு, நாம் போய் அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு அண்ணனை திருப்பி கூட்டிட்டு போய் அங்கே அரசாட்சி செய்ய வைக்கணும்ட்டு வரான். கூட ஒரு பரிவாரத்தோடு மக்கள் நிறைய பேர் வராங்க அங்கிருந்து. அதை பார்த்து விடுகிறான் குகன். ஆகா, அங்கே இடைஞ்சல் பண்ணவன் ராமனுக்கு அரசாட்சியை தராமல் காடுக்கு அனுப்பிவிட்டு பல கொடுமைகளை செய்துவிட்டு தீவினைகளை செய்துவிட்டு இங்கே காட்டுக்கு வந்தவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் இருக்கிறார்களே என்று இங்கேயே வம்புக்கு வருகிறான் என்று குகன் தவறாக நினைத்து விடுகிறான். அப்போது 2-3 பாடல்கள் சொல்கிறார். அதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுமா? கம்பன்
குகனுடைய வாயிலாக. குகன் அதை பார்க்கிறான். தன்னுடைய நண்பன் ராமனுக்கு ஒரு துயர் வரப்போகிறது. பரதன் வாயிலாக இந்த நேரத்திலே நாம் ராமனை காப்பாற்ற வேண்டும், வந்திருக்கக்கூடிய பரதனையும் அவருடைய படைகளையும் அழிக்க வேண்டும் என்று அஞ்சன வண்ணன் என் ஆயுருயிர் நாயகன் ஆலாமே. அவர் ஆலாமே யார்? அஞ்சன வண்ணன்னா கருமை போன்று நிறத்தை உடையவன். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு ஒரு இடத்துல சொல்றாருல. வெய்யோன் தன் மேனி விரி சோதியில் மறையே பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடு போனான். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ அப்படிமா. என்ன கலர் அவன்? மையின்னா கண்ணுக்கு தீட்டக்கூட மை கலர்ல இருக்கிறான். திருமால் கருப்பு, அடர்ந்த கருப்பு. ஒரு இடத்துல குகனை சொல்லும் போது சொல்லுவாரு, இருளுக்கு எண்ணெய் தடவியது போன்ற நிறத்தை உடையவன். இருளை அப்படியே சும்மா அட்டர்த்தியா வச்சு நெருக்குனா எப்படின்னு கேட்டார். நான் படிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், என்ன டாக்டர் இதுக்கு என்ன புரியல? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் இல்லடா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கும்மி இருட்டா இருக்குன்னு வச்சுக்க. ஒரு ரூம்ல கும்மி இருட்டு, சரி ஒண்ணுமே தெரியல, எப்படி இருட்டா இருக்கும்? ஆமா, அந்த இருட்டெல்லாம் நெருக்கி கொண்டு வந்து ஒரு சின்ன மாத்திரையா ஆக்குனா அந்த இருட்டு இப்படிப்பட்ட இருட்டா இருக்கும். ஐயோ, கற்பனையே செஞ்சு பார்க்க முடியலையே. அப்படி கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இருட்டை தான் கம்பன் நம் கண் முன்னாடி காட்டுறான்டா. இருளுக்கு எண்ணெய் தடவி அல்சறிந்த நிறத்தினன் இருள் மேனி நிறத்தான் அப்படின்னு. அப்பா என்ன அதான் நான் சொன்னேன், அந்த பிரம்மாண்டம், அந்த பிரமிப்பு, அந்த பிரம்மாண்டம். அதாவது ஒரு காட்சியை கண்முன் கொண்டாந்து நிறுத்துவது என்பது எனக்கு தெரிந்து கம்பராமாயணம் ஒன்றுதான். நீங்க பெரிய புராணத்தில் கூட அப்படிப்பட்ட செய்திகளை பார்க்க முடியாது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். குகனை பற்றி வர்ணிக்கும் போது நேரம் இல்லை. அவனுடைய உருவத்தை பற்றி வர்ணிக்கும் போது அவன் தோல் சிறப்பு அணிஞ்சிருப்பான், புலிவாள்களை தம்முடைய இடையில கட்டியிருப்பான், வச்சிராயுதம் போன்ற இடையை உடையவன், இந்த துந்துபி இவைகளெல்லாம் நீண்ட குஞ்சின்னா மயிர், நீ தப்பா நீங்க குஞ்சி அழகும் கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யா என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. எங்க அப்ப நாலடியார் நினைக்கிறேன். சும்மா முடிய பெருசா வளர்ந்துருந்தா ஸ்டைல், அந்த ஸ்டைல், ரஜினி ஸ்டைலு, கமல் ஸ்டைலு, எத்தனையா ஸ்டைல் இருக்கு. குஞ்சி அழகுன்ற அதெல்லாம் அழகல்ல, கல்வி அழகே அழகுன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது அஞ்சனா வண்ணன் அவன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே. வஞ்சனையால் அரசு எழுதிய மன்னவர் யாரு? பரதர். வஞ்சனையால் அரசாங்கத்தை பிடித்த பரதன் இங்கே வந்தாரோ, செஞ்சரம் என்ன தீ உழுகின்றன செல்லாதோ. இவனுடைய அன்பு செஞ்சரம் என்ன தீ உமிழக்கூடியது. அப்படிப்பட்ட அன்பு செல்லாதோ. உஞ்சி இவர் போய்விடு நாய் குகன் என்று என்னை ஏசாரோ. அவன் தப்பிச்சு இங்கேருந்து போயிட்டானா, நான் இப்ப டேய் நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற? அவன் ராமனை அடிக்க வந்தான்ல, நீ ராமோட நண்பன் சொல்லிக்கிறீல, அப்ப நீ அவனை அடிச்சு விரட்டாம உன்னுடைய வலிமை வாய்ந்த அந்த அன்பை செலுத்தி அவனை கொல்லாம நீ இருக்கிறியே, நீ நாய்க்குகன் என்று சொல்லி அவனே எப்படி பேசுகிறான் பாரு. அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இந்த உலகம் என்னை பார்த்து நாய்க்குகன் என்று ஏசாதோ. அதனால அவனை நான் அடித்து துரத்தணும். அது மட்டும் இல்லை, அடுத்த பாட்டு தான் 10வது படிக்கும் போது எனக்கு மனப்பாட பகுதி. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு நடங்கிடும் இல்லாலோ, தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. இங்கதான் நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். இந்த 4 வரி கம்பன் வார்த்தை சித்தர். வார்த்தை சித்தர் மட்டுமல்ல, கற்பனையினுடைய ஆழத்திற்கே சென்று அந்த ஊற்றை எடுத்து கொண்டு வந்து நமக்கு இப்படி கொட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மாபெரும் புலவர். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார். கங்கையாறு ஆழ நெடுந்து, அதனுடைய ஆழம் ரொம்ப ஆழம். நெடுந்திரை அப்படியே வரக்கூடிய வரி வரியாக அடுத்தடுத்து வரக்கூடிய அலைகள். நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார், என்னுடைய படை போகாதோ. வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் இல்லாலோ. வேழம் என்றால் என்ன? யானை. யானைக்கு தமிழ்ல நிறைய பொருள் இருக்கு. கரின்னா என்ன தெரியுமா? யானை. கரி கரி. பிடின்னா என்ன தெரியுமா? பெண் யானை. வேழம்னா நிறைய இருக்கியா. ஐயோ அப்பா தமிழ்ல. அப்ப வேழ நெடும்படை கண்டு நடிகிற அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆளையா நாங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுதான் இந்த நட்பினுடைய சிறப்பு. அங்க என்ன சொன்னாரு 2 நாளைக்கு முன்னாடி, இவன் என்னுடைய நண்பன்டா, இருத்தி நீ நண்ப என்னோடு என்றான் சொல்லிட்டால, அதை நினைவு கூறுறான். தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ. எப்பேற்பட்டவன் அவன், சாதாரண ஆளையாவன். சே சொல்லுவாங்கல்ல, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கு அவரு. எதாவது சொல்லுவான், அவன் கோடீஸ்வரர் இருக்க.
இறங்கி எனக்காக நடந்து வந்து எங்கள் வீட்டில் வந்து உள்ளே வந்து என் குடிசை வீட்டில் உட்காந்து நான் கொடுத்த டீயை குடிச்சாருங்கன்னா சில பேர் சொல்லுவான், பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரர் ஒரு ராஜா ரேஞ்சில் உள்ளவங்க சொல்கிறான்ல, அப்படிப்பட்டவன் வீட்டுக்கு வந்துட்டாயா, நான் அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்காக நான் கடமைப்பட்டு இருப்பேன், வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் நான் பேசுகிறோம்ல. அது மாதிரி அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் யார் அவர் ராமன். என்னைய பார்த்தா நீ நண்பன் சொல்லிட்டான்ல, தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உயிரை தர வேண்டாமா? இல்லாட்டினா அந்த ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ. ஏண்டா உன் கூட போய் அவன் நட்பு வச்சானே, எவ்வளோ பெரிய ஆள் நட்பு வச்சானே, அதற்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இதுதானா? நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த பரதனை அடித்து துரத்த வேண்டாமா என்று ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என்று குகன் பாடுகிறான் என்றால் உள்ளபடியே இந்த கம்பராமாயணம் என்பது அதிலே நட்பினுடைய சிறப்பு. அதுவும் அற்புதமாக எனக்கு முன்னாடி இந்த வந்த சுழலும் சொல்லரங்கத்திலே இந்த 6 பேர் சொன்னாங்கல்ல, 6 பேர் மிக மிக சிறப்பு. இன்றைக்கு 3வது நாளில் யார் யார், ஜடாயு, இலக்குவன், கைகேயி, அனுமன், சுக்ரீவன், இன்னொருத்தர் சீதை. கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கார். புகழேந்தி புலவா, வெண்பாவுக்கு ஒரு புகழேந்தி, விருத்தத்திற்கு ஒரு கம்பன், நலவெண்பான்னு ஒரு பாட்டு புகழேந்தி எழுதினது, அற்புதமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு மணி 9:20-25 ஆகிவிட்டது. இந்த கம்பன் கழகம் புதுக்கோட்டை முத்துராஜா அற்புதமாக சுட்டி காட்டினார். எவ்வளவோ கம்பன் கழகங்கள் இருக்கின்றன. காரைக்குடி கம்பன் கழகத்தில் நான் பேசியிருக்கிறேன், ஒரு பட்டிமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். அதற்கு பிறகு எல்லா பட்டிமன்றத்திலையும் நிறைய கம்பன் கழகத்தில் நான் பேசியதில்லை. இந்த புதுக்கோட்டை மாநகரில் தான் கம்பன் கழகம் என்னை 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வைத்து, டாக்டரும் ஓரளவுக்கு தமிழ் பேசுவான்டா, அதாவது ஒன்று கொடுத்தா சொதப்ப மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சார் 9:30 மணி வரலும் 9:30 மணி வரலும் எங்கள் மக்கள்லாம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சொல்ல முடியாது சார். ஏன்னா நாசுகா சொன்னாங்க, அது வரல தான் சார் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட்டி போட்டு வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் எழுஞ்சி போயிட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நாசுகா சொன்னாங்க. இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5:30 மணின்னா 6:30, 7:30, 8:30, 9:30, 4 மணி நேரம் இல்லையாம்மா, 6:30, 7:30, 8:30, 4 மணி நேரம் தமிழை கேட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் குறையாத ஒரு இடத்தை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே நான் பார்க்கிறேன் என்றால் உங்களுடைய தமிழ் திரு பாதங்களை நான் வணங்கி மழுகின்றேன். இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு பாராட்டு, ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நட்புல இன்னொரு உண்மையான நட்புனா என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காததுதான் உண்மையான நட்பு. டே அவனை கொஞ்சம் கண்டு வச்சுக்கலாம்டா, ஏன் நாளைக்கு அமைச்சர் ஆகிட்டானா என்ன, இப்பவே போட்டு கொஞ்சம் துண்டை போடுமா சில பேர், இப்போவே துண்டை போட்டுன்னு சொல்லுவான், அது நம்ம சில பாசிலாம் சொல்லுவான். அது மாதிரி இப்போவே கொஞ்சம் கண்டு வச்சுக்கிட்டுனா தான் நாளைக்கு அமைச்சர் ஆகிட்டா போய் என்ன 2-3 காரியத்தை சாதிச்சுக்கலான்னு சொல்கிறான்ல, அதெல்லாம் உண்மையான நட்பு அல்ல. இவன் அமைச்சராக வருவான், இவன் அதெல்லாம் வருவான், இவன் பெரிய அதிகாரியாக வருவான், இவனை வச்சு நாம் இதை செஞ்சுக்கலாம் அதை செஞ்சுக்கலாம்னு நினைத்து எதிர்பார்த்து பழகுவது உண்மையான நட்பு ஆகாது. ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பு எதிர்பார்க்காத நட்பு. அதுவும் குகன் ராமன் மீது செலுத்திய நட்பு, எனக்கு உய்வையை காட்டு, எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொட்டு, எனக்கு பொன்னைத்தா பொருளைத்தா, நீ திரும்பி ஆட்சி அமைச்சா எனக்கு கொண்டு போய் மந்திரியா சேர்த்துக்கோ, எதுவுமே கேட்காமல் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மீது தீராத காதல் வைத்திருந்த குகன் என்று சொல்லக்கூடிய காட்டிலே வாழக்கூடிய சாதாரண வேட்டுவனுடைய அந்த மனதை பார்க்கின்ற பொழுது அவன் ராமனுக்கு நிகராக எனக்கு காட்சி அளிக்கின்றான். ஆக நட்பிலே தூய நட்பு என்பது, உன்னதமான நட்பு என்பது, என்றைக்கும் உயர்ந்த நட்பு என்று சொல்லி இந்த கம்பன் கழகம் இனி வருடந்தோறும் மிக சிறப்பாக இயங்க எல்லாம் வல்ல இறைமையை, அந்த இயற்கையை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பைந்தமிழ் செல்வி பாரதிக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.